ஆரவ் என்றொரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு கடல் என்றால் உயிர். ஆனால் சமீப காலமாக கடலின் ஆழத்தில் ஒரு ஈந்த ஐயான இருள் பரவி மீன்களை பயமுறுத்தியது. அந்த மர்மத்தை அறிய ஆரவ் கடலில் மூழ்கினான். அங்கே ஒரு பழங்கால ஒளிரும் மீன் கருப்பு நிற பிசுபிசுப்பான சேற்றில் சிக்கியிருப்பதைக் கண்டான். கடலின் காவலன் கலுஷித ஹொயவிட்டான். கடலுக்கு ஒரு புதிய ஒளி தேவை என்று அந்த மீன் மெதுவாக பேசியது. அந்த மீன் தன் கடைசி ஒளியை ஆரவிற்கு அளித்தது. திடீரென்று ஆரவின் உடல் பிரகாசித்தது. அவனால் நீரில் சுவாசிக்க முடிந்தது. அவன் கைகளிலிருந்து தூய்மையான ஒளி வீசியது. அவன் இப்போது மின்மீன். அந்த இருளின் வழியே மின்மீன் பயணித்தான். அங்கே மாசுக் மாயவன் தன் படகிலிருந்து கருப்பு நிற நச்சு பீப்பாய்களை கடலில் கொட்டுவதை பார்த்தான். என் செல்ல பிராணிக்கு இன்னும் கொஞ்சம் உணவு என்று அவன் தீய எண்ணத்துடன் சிரித்தான். அந்த நச்சு கழிவுகள் ஆழ்கடலுக்குள் சென்றன. அந்த இருளிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பாம்பு வெளிப்பட்டது. அது ஒரு காலத்தில் கடலின் பாதுகாவலனாக இருந்த அழகான கடல் நாகம். ஆனால் மாசினால் அது இப்போது இருள் பாம்பாக மாறியிருந்தது. மின்மீனின் ஒளியைக் கண்ட இருள் பாம்பு அவனை தாக்கியது. அது தன் வாயிலிருந்து கருப்பு மையை வெளியேற்றி ஒளியை மறைக்க முயன்றது. இந்த ஒளி வலிக்கிறது என்று அது வேதனையுடன் சீறியது. அந்த பாம்பு தீயதல்ல, அது வலியால் அவதிப்படுகிறது என்பதை மின்மீன் உணர்ந்தான். அவன் தாக்குவதற்கு பதிலாக மென்மையான ஒளி அலை ஒன்றை அதன் மீது அனுப்பினான். அந்த ஒளிப்பட்ட இடத்தில் பாம்பின் உண்மையான நீல நிறம் ஒரு கணம் மின்னியது. உண்மையான எதிரி மாசுக் மாயவன்தான் என்பதை புரிந்து கொண்ட மின்மீன் தன் முழு சக்தியையும் அவன் படகின் மீது திருப்பினான். அவனது ஒளிக்கற்றை படகிலிருந்த நச்சு பீப்பாய்களை சிதறடித்தது. கடலின் உண்மையான எதிரியைக் கண்ட மற்ற கடல் விலங்குகள் உதவ வந்தன. ஒரு பெரிய திமிங்கலம் தன் வாளால் படகை தூக்கி எறிந்தது. மாசுக் மாயவன் பயந்து தண்ணீரில் விழுந்தான். மாசின் மூலம் அழிந்ததால் கடல் நீர் தூய்மையாகியது. மின்மீன் தன் ஒளியால் இருள் பாம்பை குணப்படுத்தினான். அது மீண்டும் கடலின் அழகான பாதுகாவலனாக மாறியது. மர்மம் தீர்ந்தது. கடலுக்கு அதன் பழைய பாதுகாவலனும் ஒரு புதிய கதாநாயகனும் கிடைத்தார்கள்.